விஜயாவுக்கு இந்த அவமானம் தேவைதான் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, பத்திரத்தை அண்ணாமலைக்கு தெரியாம எடுத்து அதை பேங்க்ல அடகு வச்ச விஷயம் இன்னைக்கு தெரிய வந்துருச்சு. ஸோ இது கண்டிப்பா விஜயாவுக்கு அசிங்கம் தான். ஸோ பார்க்கலாம் இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடந்தது அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு எபிசோட்ல பாத்தீங்கன்னா முத்து திடீர்னு ஓடி வராரு. ஓடி வந்து மீனா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, சிந்தாமணியோட ஆளை நான் பிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஸோ என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி மீனா கேட்கும்போது, ஆமா மீனா உன்னை கத்தியால குத்துனா இல்லையா, அந்தவனை நான் பிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றாரு. என்னங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா மீனா நான் அவனை பிடிச்சிட்டேன், அதை சொன்னது யார் அப்படின்னா சிந்தாமணி சொல்லி தான் அவன் செஞ்சிருக்கான். சோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த சொல்ல எல்லாருக்குமே பெரிய அதிர்ச்சியா இருக்குது. அப்போ விஜயாட்ட கேட்கறாங்க, என்ன விஜயா நீ எப்படி ஆட்கள் கூட பழக்க வைக்கிற பாரு அப்படின்னு சொல்லும்போது, இல்லங்க சிந்தாமணி எல்லாம் இப்படி செய்யறதுக்கு வாய்ப்பே கிடையாது, இவன் வேற ஏதோ பண்ணிட்டு சொல்றான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. அப்போ கடைசி வரைக்கும் உன் பையன் சொல்றதை நம்ப மாட்டேன், அடுத்தவங்க சொல்ற விஷயத்தை கேட்பேன், ஆனா உன் பையன் சொல்றதை நம்ப மாட்டேன் அப்படிதானே அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்க, அப்பெல்லாம் கிடையாது, அவங்க அப்படி செஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க உள்ள போறாங்க. அதுக்கப்புறம் மிச்ச விஷயத்தை முத்துக்கிட்ட அண்ணாமலை கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அண்ட் இது இப்படி இருக்க இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா அடுத்த கொஞ்ச நேரத்துல சிந்தாமணி பயங்கரமா பிளான் போட்டாங்க. பிளான் போட்டு இவங்க வட்டிக்கு வாங்கினாங்க இல்லையா ஒருத்தங்கிட்ட, அதாவது பேங்க்ல இருந்த பத்திரத்தை எடுத்து மறுபடியும் இன்னொருத்தன்ட்ட பினான்ஸ்காரன்ட்ட கொடுத்தாங்க இல்லையா, அது சிந்தாமணியோட ஏற்பாடு தான், அவங்க சொல்லி தான் இவங்க கொடுத்தாங்க. சோ அவங்கிட்ட ஏற்கனவே 30 லட்சம் பிளஸ் ஒரு 18 லட்சம் மொத்தம் 48 லட்சம் வாங்கியிருந்தாங்க. இன்னைக்கு அவன் வந்துட்டான். சோ வந்து என்னோட பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி அவன் சண்டை போடுறான். இதை கேட்ட நம்ம அண்ணாமலைக்கு ஷாக்கு, என்னடா சொல்றீங்க, நான் பேங்க்ல தானே வச்சேன், என் கையெழுத்து இல்லாம அதை யாரால எடுக்க முடியாது, எப்படி வந்து நீங்க எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்க கையெழுத்து போட்ட பத்திரம் அப்படின்னு சொல்லி தான் என்கிட்ட கொடுத்தாங்க, அவ்வளவுதான் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல திரும்ப திரும்ப அண்ணாமலை அவன் கூட சண்டை போடுறாரு. இங்க பார்ப்பா, இந்த கையெழுத்து என்னோடது கிடையாது, ஏன்னா இதுல கையெழுத்து நான் போடவே இல்லை, எனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லி எவ்வளவோ சொல்றாரு. வந்தவன் வந்து கேட்குற மாதிரி இல்லை, ஐயா உங்களோட கையெழுத்து தான், நீங்க தான் போட்டுக்கிறீங்க ஸோ அப்படின்னு சொல்லி அவன் திரும்ப திரும்ப சொல்ல ஒரு கட்டத்தில் முத்துவுக்கு தெரிஞ்சு போச்சு, ஓகே இந்த பிரச்சனை எங்கேருந்து நடந்தது அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா நேராக மனோஜ்கிட்ட போகிறாரு. உண்மையை சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு 4 அப்புறாரு. அப்பனோடனே உண்மையை சொல்லிடுறான். ஆமாம் நான் தான் சைன் போட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் உண்மை என்ன அப்படின்னு சொல்லி தெரிய வருது. அண்ணாமலையோட கையெழுத்தை அவன் போட்டு பெரிய பிரச்சனை ஏற்படுத்தியிருக்கான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அண்ணாமலை அவர் பங்குக்கு போய் 4 அப்பு, அதுக்கப்புறம் முத்து 2 அப்பு, அப்புறம் ரவி எல்லாரும் சேர்ந்து அடி வெளுத்துட்டாங்க. சுருதி மீனா வெறும் வாயால் தான் சத்தம் போடுறாங்க, எங்கே இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. அண்ட் இது வந்து பெரிய ஷாக்காக இருக்குது. விஜயாவுக்கும் தெரிஞ்சு போச்சு. அண்ட் இவனை அடிக்கவும் மனோஜ் என்ன சொல்லிட்டான் அப்படின்னா, அம்மா சொல்லி தான் நான் கையெழுத்து போட்டேன் அப்படின்ற மாதிரி அவனும் சொல்லிட்டான். ஸோ இந்த பிரச்சனை ஒட்டு மொத்தமாக விஜயா பக்கம் திரும்பிருச்சு. அவன் வந்து வந்தவன், அதாவது அந்த வட்டிக்கு வர ஃபினான்ஸ்காரன் என்ன சொல்லிட்டான் அப்படின்னா, உங்கள் குடும்ப சண்டையெல்லாம் அப்புறமா வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு என்னோட பணத்துக்கு என்ன வழியோ அந்த வழியை சொல்லுங்கள், மிச்ச பிரச்சனையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஸோ இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி முத்து கேட்கும்போது, நான் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அந்த பணத்தை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க. இன்னைக்கு எபிசோட்ல அதுதான் நடந்தது. அண்ட் நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னா, அவன் ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்துட்டான், ஓகே இந்த டைமுக்குள்ளே நீங்கள் கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டான். அப்போ இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ஃபினான்ஸ், நீங்கள் இப்படி சொல்லக்கூடாது, நீங்கள் எங்களுக்கு வந்து கால அவகாசம் கொடுக்கணும், நீங்கள் வந்து இப்படி பண்ணக்கூடாது, ஸோ நீங்கள் வந்து இப்படி பண்ணுறது முழுக்க ஒரு தவறான விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க. ஓகே நான் உங்களுக்கு எவ்வளோ டைம் வேணும்னு சொல்லுங்கள், அந்த டைமை தந்துடுறேன், அது எனக்கு பிரச்சனை கிடையாது, ஆனால் அந்த டைம் முடிஞ்சோடனே என்னோட பணம் எனக்கு வரல அப்படின்னா இந்த வீடு உடனே ஏலத்துக்கு போயிடுவேன், இதுக்கு உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு சொல்லி கேட்க, வேறு ஆப்ஷனே கிடையாதே, சம்மதம் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சம்மதம் சொல்லிடுறாங்க. ஓகே நாங்கள் பணத்தை எப்படியாவது திரும்ப கொடுக்க பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகே அப்போ நானும் வந்து இந்த விஷயத்துக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவனும் என்ன பண்ணிடுறான் அப்படின்னா சைன் பண்ணி என்ன சொல்லிட்டான் அப்படின்னா, இதுதான் உங்களுக்கு டைம், இந்த டைமுக்குள்ளே நீங்கள் இந்த விஷயத்தை பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டான். ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிட்டாங்க, கையெழுத்தும் போட்டுட்டாங்க. முத்துவுக்கு மனோஜ் மேலே கொலை வெறியில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா விஜயா போய் நம்ம அண்ணாமலை பார்த்து விளக்கம் கொடுக்க போவாங்க. அதாவது என்ன நடந்துச்சுனாங்க அப்படின்னு சொல்லும்போது அண்ணாமலை செவ்விலே ஒன்று போடுவார் பாருங்க, நீ எல்லாம் மனுஷியாடி, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ரத்தத்தை சிந்தி வேர்வை சிந்தி நான் இந்த வீட்டை உருவாக்கியிருக்கேன், உங்கள் அப்பா கொடுத்துருக்காரு, நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அதை நான் எவ்வளோ தூரத்துக்கு கட்டி காப்பாற்றி எவ்வளோ விஷயங்கள் நான் இதில் பண்ணியிருக்கேன், நான் என்னோட ரத்தத்தை சிந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் தரப்பு நியாயத்தை சொல்ல, நான் வந்து இதுக்காக தான் பண்ணேன் அதுக்காக தான் பண்ணேன் அப்படின்னு சொல்ல, ஸோ இந்த இடத்துல விஜயாவோட எந்த பேச்சும் வந்து வேலைக்கு எடுபடாது. ஏன்னா அவங்க முழுக்க அவங்க பண்ணது கேவலமான விஷயம், இதை யாருமே ஏற்றுக்கவே மாட்டாங்க, அவங்க பண்ணது தவறான விஷயம். ஸோ இதுக்கான தண்டனை அவங்களுக்கு கிடைச்சி தான் ஆகணும்.
கூடா நட்பு கேடாய் மிடியும் அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் விஜயா. ஒழுங்காக நம்ம மீனாவுக்கு ஆதரவாக மூடிக்கிட்டு இருந்திருக்கலாம். அதை விட்டுட்டு நான் சிந்தாமணிக்காக அப்படின்னு சொல்லி அவங்க பண்ண விஷயங்கள் இன்றைக்கி அவங்களுக்கே ஆப்பா வந்து மாறி இருக்கு அப்படின்னா அது மிகையாகாது. இந்த அசிங்கெல்லாம் அவங்களுக்கு தேவை தான். அப்போவாவது இதுக்கப்புறம் திருந்துவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா திருந்த மாட்டாங்க. மீண்டும் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு கண்டிப்பாக நம்ம மீனாவுக்கு எதிராக பிரச்சனை பண்ணுவாங்க. மீனாவும் இதுக்கப்புறம் மதிக்கவே கூடாது அவங்கள. ஸோ அதுதான் செய்யணும். ஆனால் இவங்க கேட்க மாட்டாங்க. அத்தன் மதிக்க தான் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுக்கப்புறம் விஜயாவுக்கு முன்னேறத மரியாதை இருக்காது. விஜயா பண்ணது முழுக்க அயோக்கியத்தனம், கேவலமான விஷயம். அவங்க பண்ணது ரொம்பவே தவறான விஷயம். இந்த விஷயத்தை அவங்க பண்ணியிருக்கக்கூடாது. ஆனாலும் அவங்க செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள வந்து நம்ம எதில் சொல்கிறதுனே தெரில. இதை வந்து மனுஷி கணக்கில் கூட சேர்க்க முடியாது. இதெல்லாம் மனுஷே கிடையாது. மனுஷி செய்கிற காரியத்தை தான் நம்ம விஜயா செஞ்சுருக்காங்க. ஸோ அப்படி கிடையவே கிடையாது. எந்த லிஸ்ட்லையுமே இவங்களை சேர்க்க முடியாதுங்க. எவ்வளோ கேவலமான பிறவியாக இருந்தால் சொந்த குடும்பத்துக்கு வந்து துரோகம் நினைப்பாங்க. வேறு மற்ற குடும்பத்துக்கு நினச்சா கூட ஓகே, நம்ம குடும்பத்துக்காக அடுத்த குடும்பத்தை நினச்சாங்க செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிவிடலாம். ஆனால் சொந்த குடும்பத்துக்கே துரோகம் பண்ண இவ்வளோ கேவலமான ஒரு ஆளை எங்கேயுமே பார்க்க முடியாது. ஏன்னா எல்லாமே மனோஜுக்காக தான் செஞ்சாங்க. அவங்க மனோஜ் அப்படின்னு சொல்லி மனோஜுக்காக தான் செஞ்சாங்க. ஆனால் இதில் என்ன ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனோஜ் கடைசியில் அவரே செஞ்சு விட்டு போயிட்டார். ஸோ விஜயா வந்து எல்லாமே மனோஜுக்காகன்னு செஞ்ச விஷயங்கள் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அவம்மா சொல்லி தான் செஞ்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மனோஜ் வந்து தப்பிச்சிட்டாரு. ஆக்சுவலி மனோஜ் தான் மாட்டி இருந்திருக்கணும் இந்த இடத்துல. ஆனால் மனோஜ் வந்து அழகாக தப்பிச்சுட்டு இப்போ விஜயா மேலே பழியை போட்டு போயிட்டாரு. இந்த இடத்துல யார் பாதிக்கப்பட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க விஜயாவோட பேர் தான் அடிபட்டுருச்சு. விஜயா தான் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, அந்த விஷயத்தை வந்து யாருக்காக பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மனோஜுக்காக தான் பண்ணாங்க. ஸோ அதனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா விஜயா தான் இப்போ அசிங்கப்பட்டு நிற்கிறாங்க. இது அவங்களுக்கு தேவை தான். ஏன்னா மனோஜுக்காக தான் எல்லா விஷயத்தையும் அவங்க பண்ணுவாங்க. கடைசியில் இப்போ மனோஜே சொந்த காசில் சூனியை வச்ச மாதிரி ஆப்பு வச்சுட்டு கிளம்பிட்டார் அப்படின்னு சொல்லலாம். இது விஜயாவுக்கு கண்டிப்பாக தேவை தான். இதாவது இதுக்கப்புறமா திருந்துவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா திருந்த மாட்டாங்க. ஸோ அது வந்து வேறு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து எதுவுமே தெரியாமல் பண்ணலை. எல்லாமே தெரிஞ்சு பக்காவாக அவங்க பண்ணுறாங்க. ஸோ எதுவுமே அவங்க தெரியாமலாம் பண்ணலை. ஸோ எல்லாமே தெரிஞ்சு தான் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்களுக்கு இதை விட பெரிய ஆப்பா வைக்கணும். அதுதான் நம்மளோட ஆசை. இதை விட பெரிய சம்பவம் அவங்களுக்கு நடக்கணும். இது வந்து வெறும் சிறிய சம்பவம் தான். இதை விட பெரிய சம்பவம் நடக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசை. கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் என்ன, கொஞ்சம் சீக்கிரம் நடந்துச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா இவங்களோட ஆட்டத்துக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து சம்பவம் நடக்கணும் அப்படின்றது தான் உண்மை. ஏன்னா இவங்க எல்லா விஷயமும் பார்த்திங்கன்னா தப்பிச்சு போய்கிட்டு எவ்வளோ கேவலமான விஷயங்கள் பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு ஒரு சரியான முடிவு வரணும் அப்படின்றது நம்மளோட ஆசை. இன்றைக்கி அண்ணாமலைக்கு நடந்தது, நாளைக்கு இப்படி ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு குடும்பத்தில் ஒவ்வொரு ஆளுக்கும் வந்து அவங்க துரோகம் தான் செய்ய போகிறாங்க. அவங்க எதையுமே நல்ல விஷயம் செய்ய போகிறது கிடையாது அப்படின்றது தான் உண்மை. ஸோ அதனால இவங்க வந்து இதுக்கப்புறம் தப்பிக்கவே கூடாது. இவங்களை முதல்ல யாருமே மதிக்கக்கூடாது. இவங்களை வந்து வீட்டை விட்டு வெளியே துரத்தணும். ஏன்னா இவங்க இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு தகுதியான ஆளே கிடையாது. ரொம்ப கேவலமான ஒரு பிறவி, ரொம்ப கேவலமான ஒரு ஜந்து அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க கேவலமான விஷயங்கள் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் இவங்க எதுவுமே உருப்படியாக ஒரு விஷயம் கூட பண்ணது கிடையாது அப்படின்றது தான் உண்மை. ஸோ அதனால இவங்களை யாருமே ரெஸ்பெக்ட் பண்ணி இவங்களை யாருமே மதிக்கலை. ஆனால் இருந்தாலும் இவங்க பண்ணுறது எல்லாமே ரொம்பவே கேவலமான விஷயங்களாக தான் இருக்குது அப்படின்றது தான் உண்மை கூட. இனி நடக்க போகிற ஒவ்வொரு சம்பவம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு எல்லாமே அகென்ஸ்டாக தான் நடக்கணும். ஏன்னா இவங்க எல்லா விஷயத்தையும் எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, எல்லாமே ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா இவங்களை வந்து எல்லோரும் மன்னிச்சு விட்டுருவாங்க. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சாதகமாக நடக்கும். இவங்க யார் என்ன ஏது இவங்க தான் இந்த விஷயத்த பண்ணாங்க அப்படின்னே இல்லாமையே போயிடும். இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்தையும் அவங்களுக்கு அப்படி தான் நடந்திருக்குது. அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுக்கப்புறம் அந்த மாதிரி எதுவுமே இவங்களுக்கு நடக்கக்கூடாது. இவங்க பண்ணுற விஷயத்துக்கு இவங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்கணும். இவங்களுக்கு வந்து ஒரு சரியான ஆப்பு வைக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசை. அது இல்லாமல் தான் இவங்க வந்து பயங்கரமான ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னை கேட்க யார் இருக்கிறா அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு வந்து அவங்க போயிட்டாங்க. இதுக்கப்புறம் என்னை யாருமே கேட்க முடியாது, நான் வைக்கிறது தான் சட்டம், நான் வைக்கிறதா ரூல்ஸ், நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் அப்படின்ற மாதிரி அந்த ரேஞ்சுக்கு வந்து இவங்க போயிட்டாங்க.
ஸோ அதனால் இவங்களை வந்து கண்டிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா யாராலையும் கண்டிக்க முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு மனுஷியாக இருந்தால் கண்டிக்கலாம், ஓகே இவங்க ஒரு மனுஷிப்பா, இவங்களை வந்து சொன்னால் புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்பலாம், ஏற்றுக்கிடலாம். ஆனால் இவங்க மனுஷியே கிடையாதே, இவங்களை வந்து எந்த ஒரு கணக்குலையும் சேர்க்க முடியாது, எந்த ஒரு லிஸ்ட்லேயும் அவங்க சேர்க்க முடியாது. அந்தளவுக்கு ஒரு கேவலமான பிறவி தான் இவங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு அப்பப்போ கொடுக்க வேண்டிய தண்டனையை அப்பப்போ கொடுத்துடணும். இல்லை அப்படின்னா இவங்க என்னைக்கா இருந்தாலும் இவங்களுக்கு வந்து அது ஆப்பு தான். ஸோ என்னைக்கா இருந்தாலும் அது இவங்களுக்கு பிரச்சனை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ அதனால் இவங்களுக்கு அப்பப்போ கிடைக்க வேண்டிய தண்டனை கிடைக்கணும் அப்படின்றது தான் நம்ம எல்லாரோட ஆசையும். இதுக்கப்புறம் இவங்க தப்பிக்கவே முடியாது. ஏன்னா இதுக்கப்புறம் அவங்களுக்கு பெரிய ஆப்பு, யாருமே இவங்களை வந்து நம்ப மாட்டாங்க. இவங்க பண்ண விஷயங்கள் எல்லாமே ஒன் பை ஒன்னாக எல்லாருக்குமே தெரிய வந்திருக்குது. இவங்க எவ்வளோ கேவலமானவங்க அப்படின்றது இப்பயும் தெரிய வந்துருச்சுன்றதுனால இதுக்கப்புறம் இவங்க தப்பிக்க முடியாது. தப்பிச்சாலும் வேஸ்ட்டு. ஏன்னா யாருமே இதுக்கப்புறம் மதிக்க மாட்டாங்க. நீ வந்து ஒரு மனுஷியா அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்தளவுக்கு தான் இவங்க பண்ண விஷயங்கள் இருக்குது. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்குது, எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்போம் அப்படின்னு கூட கிடையாது. அப்பையும் மீனாவை தான் அவங்க வந்து ஒரு குறையாக நினைப்பாங்க, மீனாவை தான் வந்து காரணம் சொல்லுவாங்க, எல்லாத்துக்கும் காரணம் மீனா தான் அப்படின்ற மாதிரி தான் இப்பயும் அதே விஷயத்தை தான் அவங்க வந்து அளந்து விடுவாங்க. மீனா தான் மீனா தான் மீனா தான் அப்படின்னு சொல்லி பழியை தூக்கி எல்லாமே மீனா மேலே போட்டுட்டு அவங்க வந்து தப்பிச்சிருவாங்க. ஸோ அவங்க வந்து எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க வந்து தப்பிச்சு போயிடுவாங்க. ஆனால் இதுக்கப்புறம் அந்த சம்பவம் நடக்கக்கூடாது அப்படின்றது நம்ம எல்லாரோட ஆசை. ஏன்னா இவங்க இதுக்கப்புறம் நடந்ததுன்னா அப்படின்னா கண்டிப்பாக சீரியல் நல்லா இருக்காது. ஏன்னா இவ்வளோ நாள் வரைக்கும் அதே சம்பவம் தான் நடந்துக்கிட்டு இருக்குது. எல்லாமே அவங்களுக்கு ஃபேவராக தான் நடக்குது. அவங்க வந்து கடைசியில் எல்லா பிரச்சனையிலேருந்து தப்பிச்சிடுறாங்க. ஸோ எனக்கு இந்த பிரச்சனைக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்ற மாதிரி தப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. அது நடக்கக்கூடாது, அதுதான் நம்மளோட ஆசை. இவங்களுக்கு வந்து ஒரு சரியான ஆப்பு வைக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசை. ஏன்னா இவங்க வந்து பண்ணுற விஷயங்கள் எல்லாமே ரொம்பவே கேவலமாக இருக்குது. இவங்க பண்ணுறது எல்லாமே அயோக்கியத்தனம். அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம மனோஜ்க்கு ஆதரவாக நான் செயல்படுறேன், மனோஜ் தான் என்னோட பிள்ளை அப்படின்னு சொல்லி செய்கிற சம்பவங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டான சம்பவங்களாக தான் இருக்கும். ஸோ பண்ணுறது எல்லாமே அயோக்கியத்தனம், பூராவே அயோக்கியத்தனம். அவங்களுக்கு ஒரு சரியான பாடம் புகட்டணும் அப்படின்றது நம்ம எல்லாரோட ஆசை. கண்டிப்பாக அதான் நடக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இன்னும் இதை விட அதிகமாக நடக்கணும், அவங்களுக்கு வந்து இதை விட இன்னும் பெரிய பெரிய தண்டனையாக கிடைக்கணும் அப்படின்றது நம்ம எல்லாரோட ஆசை. ஏன்னா அதை தான் நம்ம எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம். இவங்க பண்ணுற விஷயத்துக்கு இவங்களுக்கு இன்னும் அசிங்கப்பட்டு, கேவலப்பட்டு, வெக்கப்பட்டு, துயரப்பட்டு, துன்பப்பட்டு, அத்தனைப்பட்டு நிற்கணும் அப்படின்றது நம்மளோட ஆசை. ஆனால் அது நடக்க மாட்டேங்குது. ஏன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சாதகமாக இருக்குது, அவங்களுக்கு ஃபேவராக இருக்குது அப்படின்றதுனால அவங்க எல்லா வட்டமும் தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமும் அது நடக்கக்கூடாது அப்படின்றது தான் நம்ம ஆசைப்படுறோம். ஏன்னா அவ்வளோ கேவலமான விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா அயோக்கியத்தனம், கேவலமானத்தனம், மொல்லமாரித்தனம், இதை தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் நம்ம சொல்கிறோம் அவங்களுக்கு ஒரு சரியான பனிஷ்மெண்ட் கிடைக்கணும், அவங்களுக்கு ஒரு சரியான தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் எல்லாமே பாருங்களேன் அவங்களுக்கு ஃபேவராக தான் நடக்கும், அவங்களுக்கு ஆசைப்பட்ட மாதிரி தான் நடக்கும், எல்லாமே அவங்களுக்கு சாதகமாக தான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதை தான் நமக்கு வந்து பார்க்குறதுக்கே எரிச்சல் இருக்குது. என்னடா அது இவ்வளோ அயக்கியத்தனம் பண்ணுறா, எல்லாமே இதை தான் பண்ணுறா, ஆனால் எல்லாமே அவளுக்கு ஃபேவராக நடக்குது அப்படின்றத தான் நம்ம ஆசைப்படுறோம், அதை தான் நம்ம நினைக்கிறோம். ஸோ அது நடக்கக்கூடாது, இவங்களுக்கு தேவையான தண்டனை அப்பப்போ கிடைக்கணும் அப்படின்றத தான் நம்ம ஆசைப்படுறோம். ஆனால் அது மட்டும்தான் நடக்க மாட்டேங்குது. ஆனால் கண்டிப்பாக இதுக்கப்புறம் அது நடக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா குடும்பத்தையே வந்து பகைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, குடும்பத்தையே எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ எல்லாம் என்னடா ஒரு ஆள் அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு வந்து அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணாமலையை பார்த்தீங்கன்னா நீ எல்லாம் மனுஷனே கிடையாது, நீ சொல்கிறத நான் கேட்க முடியாது, எனக்கு எது தோணுதோ அதை தான் நான் செய்வேன். ஸோ அந்த கட்டத்துக்கு வந்து அவங்களே நகர்ந்துடுறாங்க. சொந்த காசில் வந்து அவங்களே சூனியம் வச்சுக்கிறாங்க அப்படின்றது தான் உண்மை. ஏன்னா கொஞ்சமாவது மனுஷியாக இருந்தால் திருந்தணும். ஸோ திருந்தலை அப்படின்னா கடைசியில் அசிங்கப்பட்டு, வெக்கப்பட்டு, கேவலப்பட்டு நிற்பாங்க அப்படின்றதுல இதுதான் உதாரணம். ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு அவங்க நகர்ந்துட்டாங்க. ஸோ இது அவங்களுக்கு அசிங்கம்தான், இதுக்கப்புறம் அவங்களால தப்பிக்க கூட முடியாது அப்படின்ற ஒரு கட்டத்தில் தான் அவங்க இருக்காங்க. இந்த அசிங்கம் அவங்களுக்கு தேவை தான் அப்படின்றது தான் உண்மையும் கூட. ஸோ பார்ப்போங்க என்ன நடக்குது, இதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன செய்ய போகிறாங்க, இனி நடக்க போகிற விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா இனி பாருங்களேன், இப்போ தான் வந்து ஒரு பெரிய பெரிய பிரச்சனையை ஆரம்பிச்சிருக்குல்ல, இனி அடுத்தடுத்து வந்து எல்லாமே இவங்களுக்கு எதிராகவே நடக்கும். இவ்வளவு நாள் வரைக்கும் இவங்களுக்கு ஆதரவாக நடந்த மாதிரியே தெரியும், ஆனால் இதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ஆதரவாக எதுவுமே நடக்காது அப்படின்றது தான் உண்மை. ஸோ
கண்டிப்பாக இவங்க போய் நடுத்தெருவில் நிற்க போகிறாங்க. இது வந்து தேவையில்லாத விஷயங்கள்லாம் பண்ணி மனோஜுக்கு ஆதரவு அன்றைக்கெலாம் மனோஜ் வந்து கலட்டி விட்டு போனது ரொம்பவே சந்தோஷம்தான். அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் நடக்கணும். ஏன்னா இப்படி வந்து கடைசியில் பார்த்திங்கன்னா மனோஜ் வந்து அம்மா சொல்லி தான் செஞ்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டார். இதுதான் வந்து விஜயாவுக்கு தேவையான விஷயங்கள். இன்றைக்கி மனோஜுக்காக எல்லாரையும் பகைச்சி எல்லாரையும் எதிர்த்து மனோஜ் நல்லா இருக்கணும், மனோஜுக்காக தான் நான் இந்த விஷயம் பண்ணுறேன், மனோஜுக்காக தான் அப்படின்னு சொல்லி எல்லாமே அவங்க பண்ணாலும் கடைசியில் பார்த்திங்கன்னா மனோஜ் வந்து கம்பி நீட்டிட்டு போயிட்டார். எங்கள் அம்மாவுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, அம்மா சொல்லி தான் நான் அப்படி ஒரு விஷயத்தையே பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனது உண்மையிலே சூப்பரான சம்பவம். அப்படின்னா அது இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு தரமான சம்பவம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இல்லை அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? எல்லாமே அவங்களுக்கு சாதகமாக தான் நடந்துக்கிட்டு இருக்கும். இவங்க வந்து கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா உட்காந்து வேடிக்கை தான் பார்க்குற மாதிரி இருக்கும். கடைசியில் பார்த்திங்கன்னா விஜயா வந்து எந்த ஒரு குற்றமும் பண்ணலை, விஜயா வந்து ஏதோ யோக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லி நகர்ந்து போயிருப்பாங்க. யாரும் விஜயா வந்து எதுவும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அப்படி தான் இருக்குது இப்போ வரைக்கும். ஆனால் இதுக்கப்புறம் அப்படி இருக்காது. ஏன்னா இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் விஜயாவுக்கு வந்து எதிராக தான் நடக்கும். இவ்வளோ நாள் வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஆதரவாக எது வேணால் நடந்திருக்கலாம். ஆனால் இதுக்கப்புறம் எல்லாமே அவங்களுக்கு எதிராக தான் நடக்க போகுது. ஏன்னா அவங்க பண்ண தப்புக்கான ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் கிடைக்கணும் இல்லையா? எவ்வளோ நாள் வரைக்கும் தப்பிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் ஒரு போகணும் அப்படின்றது தான் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ அதுதான் இப்போ நடந்திருக்குது. இதுக்கப்புறம் விஜயாவை யாருமே மதிக்க மாட்டாங்க. இவ்வளோ நாள் வரைக்கும் விஜயாவுக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுத்துருந்தாங்க. சரி ஓகே, 1000 தான் இருந்தாலும் அம்மா அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் மரியாதை கொடுத்துருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்க பண்ண விஷயத்தினால வந்த பாதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இதை வந்து யாருமே எதிர்பார்த்துருக்காத ஒரு பாதிப்பு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா இவங்க பண்ண விஷயங்கள் அப்படி. ஏன்னா கொஞ்சம் நெஞ்ச சேட்டைகள்லாம் இவங்க பண்ணியிருக்காங்க, இது மட்டும்தான் இவங்க பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ எல்லாமே மனோஜுக்காக அப்படின்னு சொல்லி பயங்கரமான முள்ளமாரித்தனம் எல்லாமே மனோஜுக்காக தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் கடைசியில் இன்றைக்கி மனோஜ் பண்ண விஷயங்கள் தான் ஹைலைட்டு. ஏன்னா மனோஜ் வந்து போட்டு போயிட்டார், இவங்க தான் காரணம், ஆமாம் சொல்லி தான் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயந்தாங்க மனோஜ் பண்ணதுலே உருப்படியான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மனோஜ் வந்து ஒரு சூப்பரான ஒரு வேலையை பார்த்து விட்டு போயிட்டார். இதுதான் இருக்கிறதுலே ஒரு மட்டமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த விஷயத்தை தான் நம்ம நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிருந்தோம். ஆனால் நடந்துருச்சு. இதை வந்து வசமாக சிக்கிட்டாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாது. ஆனாலும் விஜயா இப்போயும் என்ன செய்வாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? இதுக்கப்புறம் மனோஜை காப்பாற்ற தான் பார்ப்பாங்க. ஸோ இதோட வந்து நிறுத்திக்கிடுவாங்கன்னு நினச்சிங்களா? கண்டிப்பாக கிடையாது. இதுக்கப்புறம் மனோஜை வந்து காப்பாற்ற தான் பார்ப்பாங்க. மனோஜுக்காக நான் அதை செய்ய போகிறேன், இதை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி தான் அவங்க நிற்பாங்க. ஏன்னா இவங்க தான் மனுஷியே கிடையாது. இவங்க முழுக்க நான் மனோஜுக்காக செய்கிறேன். ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் அவங்க திரும்ப பண்ணுவாங்க. இது என்னைக்காக இருந்தாலும் அவங்களுக்கு ஆபத்து தான். ஸோ இன்றைக்கி வேணால் இவங்க வந்து தப்பிச்ச மாதிரி இருக்கலாம். ஆனால் என்னைக்கா இருந்தாலும் அவங்க அசிங்கப்பட்டு நிற்க போகிறது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கண்டிப்பாக இது வந்து அவங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. ஏன்னா இவங்க தான் மனுஷியே கிடையாது. மனுஷியாக இருந்தால் தான் யோசிப்பாங்க, ஓகே நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்ம இந்த தப்பை பண்ணியிருக்கக்கூடாது, நம்ம கணவருக்கு எதிராக பண்ணிட்டோம், நம்ம வந்து பெரிய பாவம் பண்ணிட்டோம் அப்படின்னு யோசிப்பாங்களே. இவங்க தான் மனுஷனே கிடையாது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஓகேங்க, இப்போ நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நாளைக்கு எபிசோடில் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான சம்பவம் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு எபிசோடில் இவங்களை வந்து யாருமே மதிக்க போகிறது கிடையாது. நாளைக்கு எபிசோடில் இவங்களுக்கு வந்து இன்னொரு சூப்பரான ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, நாளைக்கு எபிசோடில் நம்ம விஜயா பற்றின விஷயங்கள் தெரியுது இல்லையா? விஜயா வந்து எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறாங்க, மீனா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. ஸோ நம்ம எதிர்பார்க்காத விஷயம் என்ன அப்படின்னா, மீனா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. மீனா என்னை மன்னிச்சிரு மீனா, நான் தெரியாமல் இப்படி ஒரு விஷயத்த பண்ணேன், நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணடேன், என்னையும் மீறி எனக்கும் தெரியாமல் இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு, என்னை மன்னிச்சிரு மீனா அப்படின்னு சொல்லி மீனாட்ட போய் மன்னிப்பு கேட்குறாங்க. இதான் உண்மையிலே நல்ல விஷயம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அக்கா இப்போ தான் கொஞ்சம் மாறி இருக்கிறாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் மீனா என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இது வந்து எனக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது, ஸோ இதை வந்து நீங்கள் மாமாட்ட தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ மாமாட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவங்க வந்து நீ வந்து மாமா கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லி பார்க்குறாங்க. இல்லை எனக்கு எதுவும் தெரியாதுங்க, என்னால் எதுவும் இதுக்கப்புறம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் அவங்க எடுக்கிற முடிவாக தான் இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் வந்து அசிங்கப்பட்டு தான் நிற்க போகிறாங்க. ஏன்னா இந்த சம்பவத்தை வந்து யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க, யாருமே கொஞ்சம் கூட லைக் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அவமானம், பெருத்த அசிங்கம் கிடைக்க போகுது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. பார்ப்போங்க, இதுக்கப்புறமாவது விஜயா கொஞ்சமாவது திருந்துறாங்களா அப்படின்றது இனி வர எபிசோடில் தெரியும். ஆனால் அவங்க திருந்தலையோ, இதுக்கப்புறமா அவங்க திருந்தலை அப்படின்னா
கண்டிப்பாக அது அவங்களுக்கு தான் சிக்கல். ஸோ பெரிய அசிங்கம், பெரிய அவமானம் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. ஏன்னா இது நாள் வரைக்கும் இவங்க பண்ண விஷயங்கள் அப்படின்றது வேற, இதுக்கப்புறம் அவங்க பண்ண போகிறது அப்படின்றது வேற. ஸோ டோட்டலாகவே கம்ப்ளீட்லி வேற சம்பவம் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. பார்ப்போங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது, இந்த பிரச்சனை எங்கே கொண்டு போய் முடிய போகுது அப்படின்றது இப்போ வரைக்கும் தெரியலை. ஆனால் ஒரு விஷயம் நல்லா தெரியுது, இதனால் இவங்களுக்கு பயங்கரமான பாதிப்பு வரப்போகுது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இனி நடக்க போகிற விஷயங்கள் பார்த்திங்கன்னா அது வேறு மாதிரி இருக்க போகுது. ஏன்னா இவ்வளோ நாள் வரைக்கும் விஜயா பண்ணது என்ன அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அண்டு விஜயா எப்படிப்பட்டவங்க அப்படின்றது எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சு போச்சு. ஆனால் இதுக்கப்புறம் நடக்க போகிற விஷயங்கள் தான் ஹைலைட்டான இருக்க போகுது. நாளைக்கு எபிசோட்லையும் விஜயாவுக்கு எல்லாமே பாசிட்டிவ் அப்படின்னு கிடையாது. நாளைக்கு எபிசோட்லையும் எல்லாவும் பார்த்திங்கன்னா விஜயாவுக்கு எதிராக தான் நடக்க போகுது. ஏன்னா விஜயா இவ்வளோ நாள் வரைக்கும் பண்ண விஷயங்களுக்கான தண்டனை அவங்களுக்கு கிடைக்க போகுது. அவங்க நடுத்தருவில் நிற்க போகிறாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இதுதாங்க ஒரு சரியான ஆப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆப்பை தான் நம்ம எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தோம். ஸோ இந்த ஒரு விஷயந்தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோம். ஸோ அந்த விஷயந்தான் நடந்திருக்குது. அதுதான் இதுக்கப்புறம் பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது நாள் வரைக்கும் பண்ண விஷயங்கள் அப்படின்றது வேறு, இதுக்கப்புறம் பண்ண போகிற விஷயங்கள் அப்படின்றது வேறு. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.